ஏய் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டேய் வேலைக்காரக்கா ஒரு 5 மினிட்ஸில் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. என் தங்கம் இல்லை ப்ளீஸ். சரி வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ள உங்கள் அம்மா அப்பா யாரும் வந்துட மாட்டாங்களே? அதெல்லாம் வரமாட்டாங்கடா. ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் மேலே லவ் குறையாதுல்ல? உனக்கு டவுட்னா ஒன்றும் வேணாம், நான் வரல, திரும்ப போயிடுறேன். இல்லைடா, நான் அப்படி சொல்லலை. இங்கே பாரு, இந்த விஷயத்தில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் நான் விட்டுட்டு போகிற ஆள்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. சரி, அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட வரும்போது D53ன்னு சொல்லிட்டு வா, சரியா? சரி. அப்புறம் ரெட் கலர் சாரி தானே கட்டியிருக்க? ஏன்னா அதுதான் உனக்கு செம்மையாக இருக்கும். சாரியா? சரி வா, பார்த்து வா. அம்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன். அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லைக்கா. அப்படியா? ஒன்றும் இல்லை, அம்மா கிட்ட முன்பணமாக கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன், அதான். அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணுறீங்களா? அக்கா, அம்மா வந்தோடனே வாங்கிக்கோங்கக்கா, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் அவசரம், அதான் ஒரு கால் மட்டும் பண்ணுங்களேன். அக்கா, அம்மா ஃபோன் எடுக்கலக்கா. உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்குமாம்மா? அம்மா இன்னைக்கு தரேன் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லைக்கா, என்கிட்ட எதுவும் இல்லை. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரிலம்மா, ஆனால் எனக்கு வேற வழி இல்லை. என் பொண்ணு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாம்மா. என்ன தப்பு? படிக்கிற வயசில் கூட படிக்கிற பையனை லவ் பண்ணியிருப்பா போல. பண்ணக்கூட தப்பு பண்ணி இப்போ மாசமாக இருக்கா. என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என் பொண்ணை கொன்னே போட்டுருவாருமா. அவளுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்கு தாம்மா அம்மாட்ட காசு கேட்டிருந்தேன். அழாதீங்கக்கா, அழாதீங்க. அந்த படுபாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாம்மா. ஃபோன் பண்ணால் கூட கட் பண்ணுறான். அவன் வீட்டுக்கு நேரில் போய் கேட்டால் அவனை பெற்றவங்களும் அவனுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. அபார்ஷன் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியலம்மா. அதுக்கு தாம்மா அம்மாட்ட காசு கேட்டிருந்தேன். படிக்கிற வயசில் இதெல்லாம் இந்த பசங்களுக்கு தேவையாம்மா? நீங்களே சொல்லுங்கள். அக்கா, போலீஸில் கேஸ் கொடுக்கலாம்லக்கா? ஐயோ, போலீஸுக்கு தெரிஞ்சா போலீஸ் வீட்டுக்கெலாம் வருவாங்கம்மா. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னையும் என் பொண்ணையும் கொன்னே போட்டு வருமா. சரி சரி, அழாதீங்கக்கா, நான் காசு கொண்டு வரேன். இந்தாங்கக்கா. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். சரிக்கா. என்ன அவங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்களா? அர்ஜுன், அம்மா அப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடி சொல்கிற? அது மட்டும் இல்லை, நான் ஃபோனை லாக் பண்ணாமல் போயிட்டேன். நீ வர்றது, உன்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய், சும்மா ப்ராங்க் தானே பண்ணுற? இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். லூசாடி நீ, ஃபோனை யாராச்சும் லாக் பண்ண போவாங்களா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப? ஃபர்ஸ்ட் என் நம்பர் 47 டெலிட் பண்ணு. அர்ஜுன், நீ வீட்டுக்கு வா, வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன உண்மையா ட்ரூவா லவ் பண்ணுறேன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் என் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. டயல் செய்த எண் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து